தபால் அலுவலகத்துல இருந்து புதுசா ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். தபால் அலுவலகத்துல சேமிப்பு திட்டத்தில இருந்து 40% வரைக்கும் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமையான அறிவிப்பை அறிவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அது எவ்வளவு கால வரையறை வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத அந்த விஷயத்துமே சொல்லியிருந்தாங்க. பொதுவா மக்கள் எல்லாரும் முதலீடு திட்டம் அப்படிங்கிற யோசனை பட்சத்துல அதிகமான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தபால் நிலையத்துலதான் தன்னோட சேமிப்பு போட்டு வைப்பாங்க. என்னதான் அங்க குறைந்த அளவுக்கு வட்டி விகிதம் கிடைச்சாலுமே தன்னோட முழு பணமும் சேமிப்பா பாதுகாப்பா அங்க மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதுனால நடுத்தர மக்களா இருக்கட்டும், ஏழை எளிய மக்களா இருக்கட்டும், எல்லாருமே தபால் துறை தான் நாடி வருவாங்க. அந்த வகையில வாடிக்கையாளர்கள் எல்லாருமே பயனளிக்கும் வகையில அவங்களுக்கு நல்ல சேமிப்பு திட்டத்தை கொண்டு வரதுல மத்திய அரசு ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில 2023 ஏப்ரல் 1ஆம் தேதி மகிழா சம்மன் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தின்படி மாதம் 1000 ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதிகபட்சமா 2 லட்சம் வரைக்கும் அதுல முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்துமே சொல்லியிருந்தாங்க. அதோட வட்டி விகிதம் 7.5 வருஷத்துக்கு கணக்கிடப்பட்டு காலாண்டோட தொடக்கத்துல அவங்களுக்கு வரியுமே செலுத்திடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில நல்ல திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுல மத்திய அரசு ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வராங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரிதான் இந்த மகிழா சம்மன் திட்டத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை குறிப்பிட்ட வங்கிகள்லயும் சரி தபால் அலுவலகங்கள்லயும் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்துமே சொல்லியிருந்தாங்க. அதன்படி மகிழா சம்மன் சேமிப்பு திட்டத்துல இருந்து 40% வரைக்கும் நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இப்போ இவங்க தெரிவிச்சிருக்காங்க. கால வரையறையும் அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எது வரைக்கும் அப்படின்னா மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நீங்க தபால் அலுவலகத்துறையில போய் முதலீடு செஞ்ச மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு திட்டம் பயன்பெறும் அப்படிங்கிற மாதிரி தபால் துறை அலுவலகத்துல இருந்து தெரிவிச்சிருக்காங்க.